இது ஒரு விவாதமா, இது ஒரு மேட்டரா, இது ஒரு நியூஸா அப்படியெல்லாம் இருக்கும், வரும்னு எனக்கு தெரியாது. நான் எதிர்பார்க்கவும் இல்ல. ஐ டோன்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆனவர் ஆக்ட்ரஸ் மீரா. ரஜினி, கமல், சிரஞ்சீவி, அஜித், நாகார்ஜுனா, மோகன்லால்னு பல டாப் ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அவங்க ஆக்டிங்ல மலையாளத்தில் திருஷ்யம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்காக ஃபேன்ஸ் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் மீனா 2009 வித்யாசாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. மீனா இப்படி ஸ்மால் ஏஜ்லேயே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே போல் நைனிகாவும் திரைப்படம் மூலமாக சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இதுக்கப்புறம் சில படங்களில் நடித்தாலும் இப்போ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி வராங்க. மீனாவின் ஹஸ்பண்ட் வித்யாசாகர் 2022 காலமானார். இவரோட டெத் பெரிய ஷோக்காக இருந்துருச்சு. இதுக்கப்புறம் மீனா செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு பல விதமான ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த நிலைமையில் ரூமர்ஸுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மீனா இப்போ பேசியிருக்காங்க. அவர் சொன்னது தான், எனக்கு செகண்ட் மேரேஜ் பரவுற ரூமர்ஸ் என்னை ரொம்ப ஹெட் பண்ணுது. முன்னாடி என்னை பற்றி ரூமர்ஸ் வரும்போது எனக்கு தெரிய ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அது பெருசாகி சீக்கிரமாகவே தெரிஞ்சிடுது. நான் ஒரு ஃபீமேல் செலிப்ரிட்டி, சிங்கிளாக இருக்கேன் என்கிறதுக்காக உண்மை என்னன்னு தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம். கேட்குறதுக்கு ஆள்லேருந்து இப்படி பண்ணுறீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.